ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் பேங்க் ஜாப் அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் என்ன பேங்க்னு கேட்டிங்கன்னா, டிபிஎஸ் பேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க் மூலிமா தான் வந்துட்டு ஒரு ஜாப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஜாப் என்னங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ லொக்கேஷன் என்னங்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது யார் மூலியமா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் பேங்க் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஜாப் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸர் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சியூமர் பேங்கிங் குரூப்புங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் டைப் ஃபுல் டைம் தான். ஸோ ஒர்க் மோட் பார்த்தீங்கன்னா ஆன் சைட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர். ஸோ திருப்பூரில் இருக்கிறவங்க இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்ல உங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது இப்போ பார்த்தலாமா? ஸோ பேங்க்ல கஸ்டமருக்கு டெய்லி டிரான்சாக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் செக் ப்ராசஸிங், அக்கவுண்ட் ஓப்பனிங் ரிக்வெஸ்ட், பேலன்ஸ் என்கொயரிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு சில டவுட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ பேங்க் போகிறோம்னா நம்மளுக்கு பேங்க்ல வந்துட்டு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட் வரும். சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண தெரியாம இருக்கலாம். சில கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டவுட் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டவுட்டுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமரோட டவுட் அண்ட் கம்ப்ளைண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் டைம் லைன்ஸ்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ரூல்ஸ் அண்ட் ஆர்பிஐ ரெகுலேஷனில் ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, ரிக்குவயர்மெண்ட் என்னங்கிறத இப்போ பார்த்தலாம். ஸோ கிராஜுவேட்டட் தான். ஸோ பேங்கிங் அண்ட் பார்த்தீங்கன்னா காமர்ஸில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 to 4 இயர்ஸ் வந்து பேங்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாகவே உங்களால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி ஆஃபர் வந்து பண்ணும். அது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாங் டேர்ம் பேங்கிங் கரியர் சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் அதை ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உடனே டிலே பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு உங்களால் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உங்களால் அப்ளை பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.